நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். லிட்டர் டீசலுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் அபோவ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி வேணுமா? VDI டீசல் வண்டி இன்னைக்கான அப்டேட்டில் இருக்குது. ஓடி இருக்க கிலோமீட்டர் லைவாக காமிக்கிறேன். 1,28,000 ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டும் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அப்டேட்டில் நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா மாருதி சுசுக்கியில் நிறைய பேர் கேட்குற ஸ்விஃப்ட் VDI டீசல் வண்டி இன்றைக்கான அப்டேட்டில் இருக்குது. எக்ஸ்ட்ரா ZDL வர மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அலைவில், அதுவும் நல்லா ஒர்த் இருக்கிற மாதிரி, ஹெவி ஒர்த் இருக்கிற மாதிரி ஒரு அலைவிலோடு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டியை பற்றி தான் இன்றைக்கான அப்டேட் வந்து ஃபுல்லாக வந்து இருக்க போது. ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து வந்து பாருங்கள். இந்த வெஹிக்கிள் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் பக்கம் கீழப்பாவூர் அப்படிங்கிற இடத்துல புது மைதானம் இருக்குது. அதில் தான் நீங்கள் வந்து பார்க்கணும். அந்த காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ், நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் அட்ரஸ், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அதுவும் ஸ்விஃப்ட் 1 லிட்டர் டீசலுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் அபோவ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி வேணுமா? உடனே வந்து கால் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்விஃப்ட் அந்தளவுக்கு வந்து ரொம்ப வந்து நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேரும் பண்ணுங்கள். நிறையா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் வந்து பண்ணுங்கள். இப்போ இந்த வண்டியை பற்றி ஓவரால் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாருதி சுசுக்கியில் ஸ்விஃப்ட் VDI டீசல் வண்டி 2012 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எல்லா டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் 2 டயருமே ஒரு 80% வந்து இருக்கும். வீலை பொறுத்தளவுக்கு எக்ஸ்ட்ரா அலாய் வீல்ஸ் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது லுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு மிரர்லேயே பார்த்தீங்கன்னா இண்டிகேஷனுக்கான லைட்ஸ் எல்லாமே வந்து வந்துடுது. வண்டி பாடி அவுட்லைன் சுத்தமாக இருக்குது. டயர் பாயிண்ட் பேக் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60% மேலே வந்துருக்கும். பேக் சைடு பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சென்சார்ஸ், ரிவர்ஸ் கேமரா இருக்குது. இன்சூரன்ஸ் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் வந்து இந்த வருடம் லாஸ்ட் வரைக்கும், கடைசி வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸும் வந்து கரண்ட்டாக இருக்குது. உள்ளே அப்படி இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்கள். 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துடுது. இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிமோட் கீ வந்துடுது. ஓடி இருக்க கிலோமீட்டர் லைவாக காமிக்கிறேன். 1,28,000 ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டும் இருக்குது. செட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பைனியரில் மியூசி செட் போட்டுக்கிறாங்க. சூப்பரான ஒர்க்கிங்கில் இருக்குது. அந்த டேஷ்போர்டு வீலாக பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஒரிஜினாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சீட் கவுன்சர் அஃபியரன்ஸ் எல்லாமே லைவாக வந்து பாருங்கள். ஃப்ளோர் மேட், கட் மேட் எல்லாமே வண்டியில் கிடக்கு. அப்படியே பேக் சைடு வியூ பாருங்கள். பேக் சைடு சீட் கவுன்சர் அஃபியரன்ஸ் எல்லாமே லைவாக பாருங்கள். சென்டரில் உங்களுக்கு ஆம்பிஷன் லைட் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த லுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே வந்திருக்கு. ஸோ பூட்டை பொறுத்தளவுக்கு நார்மலாக பழைய ஸ்விஃப்ட் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு அந்த கட்டாக வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேனட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கட்டாக ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல லக்கேஜ் வைக்கிறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெப்னியை பொறுத்தளவுக்கு அதுவுமே ஆஃப் கண்டிஷன் வந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல அரிப்புத்துறை அந்த மாதிரி எதுவுமே சிங்கிள் அளவு கூட கிடையாது. டாப் அப்போசர்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது. வண்டி இன்டீரியரே ஒரு லுக் வைஸ் அப்படி ஜம்முன்னு இருக்குது. இந்த மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட்டுக்கு அவங்க என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வண்டி பாடி அவுட்லைன் பொறுத்தளவுக்கு ரொம்பவுமே வந்து சூப்பராகவே வந்துருக்குதுங்க. ஸோ இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இதுக்கான பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 2012 மாடல், 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் இருந்துச்சுன்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 4,20,000 அந்த மாதிரி ரேட் வந்து போயிட்டுருக்கு. 4 லட்ச ரூபா, 4,20,000 அந்த மாதிரி ப்ரைஸ்லேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எக்ஸ்ட்ரா அலைவில்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணி உள்ள பைனர் செட்லாம் போட்டு உள்ள ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் 3,79,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த 3,79,000 அப்படிங்கிறத கண்டிப்பாக நெகோஷியபிள் பண்ணி வந்து கொடுப்பாங்க. நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள், வெஹிக்கிளை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ரேட்டை எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி பேசி வாங்க முடியுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இவங்க காண்டாக்ட் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட் ரிவ்யூஸ் தெரியும்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லா இடத்துலையும் குரூப்ஸில் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரீல்ஸ் சந்திப்போம். நன்றி.